ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுத்துருக்க ஒரே ஒரு ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு ப்ரீசெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த பீட் மார்க்குக்கு தேவையான எஃபெக்ட் எல்லாத்தையுமே சேர்த்து நான் ஒரே ப்ரீசெட்டில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் வந்து இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணினா அதில் உங்களுக்கு ஒவ்வொரு பீட் மார்க்குக்கும் தேவையான எஃபெக்ட்டை இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணி அந்த பேக்ரவுண்டில் அந்த இடத்துக்கு தேவையான எஃபெக்ட்டை எல்லாத்தையுமே நானே கொடுத்துட்டு நீங்கள் இதில் எதையுமே காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணுறது, அதை காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணவே தேவையில்லை. ஒரு பீட் மார்க்குக்கும் அதுவும் இந்த சின்ன பீட் மார்க்கு எல்லாத்துக்குமே நானே உங்களுக்கு ஈஸியான ஸ்டெப்பில் கொடுக்கணும் அப்படின்றக்காக எல்லாமே வீடியோட லாஸ்ட் வரை நானே எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட், அதாவது நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்ட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஒன்றா வரிசையாக மாற்றி வந்து சேஞ்ச் பண்ணால் மட்டுமே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே மேக் பண்ணிடலாம். ஆனால் இதில் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு சில சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் என்னென்னு அந்த வீடியோவில் சொல்லிகிட்டே வரேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எடுத்து ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஏன்னா நம்ம இந்த ஸ்டார்டிங்லேருந்தே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்க பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வருதா. இதில் ஃபஸ்ட்டு எடுத்து கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணது இந்த இடத்துல டெக்ஸ்ட் வருதா, இந்த டெக்ஸ்ட்டோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் சிம்பிள் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணது உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு இதில் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஆனால் இதில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாதி இமேஜ் வந்து மறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட சைஸை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த 5வது இருக்க ஃபில் கம்போசர் ஏரியா அப்படின்ற கொடுத்தாலே போதும், இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வந்தாலும் இன்னும் உங்களுக்கு மேலே தலையெல்லாம் கட்டாதுன்னா நீங்கள் இதை அப்படியே கையாலே கொஞ்சம் கீழே மூவ் பண்ணால் இந்த மாதிரி 2 தலையாக இருக்கா. ஸோ இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி இருக்கா, அந்த புள்ளியை பிடிச்சி நீங்கள் மேலே இழுத்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் இமேஜ் எந்த அளவுக்கு இருக்கோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த எஃபெக்ட் வந்து மாறிடும். ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன்னா இதே மாதிரி அடுத்து இந்த 2வது இருக்குது பதிலாக இந்த இடத்துல ஸோ அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த கலர் அண்ட் ஃபில், ஸோ அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு அதே மாதிரி நம்மளுக்கு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகுதா. ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், இந்த இடத்துல ரொம்ப ஈஸியாகவே சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணால் வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி இந்த மாதிரி வரிசையாக சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது அதோட சைஸ் வந்து மாறும் ஒரு சில இடத்துல. இப்போ இந்த இடத்துல நான் ஆட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில இடத்துல அதோட சைஸ் வந்து மாறும்போது என்ன பண்ணுறேன்னா அந்த இமேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸை மட்டும் செட் பண்ணணும். இப்போ இதில் பாதி தான் தெரியுதா. ஸோ இந்த மேலே இருக்க 3 டாட்டை ஃபஸ்ட்டு டச் பண்ணிட்டு இந்த ஃபில் கம்போசர் ஏரியா அப்படின்ற இந்த 5வது கொடுத்தாலே போதும், ஈஸியாக நம்மளோட இமேஜ் ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதே ஸ்டெப்லேயே அப்படியே வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி இந்த 2 இடத்துல வேறு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிங்கன்னா இந்த 2 இடத்துல மட்டும் நமக்கு வேறு எஃபெக்ட் வரும். ஸோ அதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்ற காத்த இந்த மாதிரி 2 இடத்துல மட்டும் வேறு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி இருக்க எல்லா பேக்ரவுண்டு பதிலாக நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை வரிசையாக மாற்றிக்கோங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப்பு, அதாவது நான் சொல்லிக் கொடுத்த இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார்